நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம நர்ஸ் 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்கள சேஃபான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த ரவுடிங்க பேசிக்கிறத வந்து நம்ம நர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. நர்ஸ் வந்து தீபாவை சேஃபான இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க ஒரு ஆட்டோவில். அப்போது அந்த ரவுடிங்க கிட்ட வேற ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தரை அந்த தீபா மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சரில் ஒரு துணியை போட்டு மூடி உங்கள் ஃபேஸ் தெரியாமல் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. தீபாவை 2 நர்ஸ் சேர்ந்து அவங்கள சேஃபான இடத்துக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவோடைய ஃபேவரட் ரசிகைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவுடிங்க வந்து பாதி இடத்துல போயிட்டு அங்கே வந்து இது கீதா இல்லை, நம்மள அந்த நர்ஸ் 2 பேரும் நல்லா ஏமாத்திருக்காளுங்க, மறுபடியும் அவங்கள வந்து தேடி இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தோட நர்ஸை தேடி ஓடி வராங்க அந்த ரவுடிங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு தீபாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த நர்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க. தீபாவை அனுப்பி வச்சாங்களே அந்த நர்ஸ் கிட்ட. அப்போது இங்கே இருக்க நர்ஸோட அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களுடைய தீபாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து உங்ககிட்ட எல்லாரோட அட்ரஸையும் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து கேட்டால் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து கேட்குறாரு, நான் வந்து போலீஸ் தான், ஸோ என்ன நம்பி நீங்கள் அட்ரஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீபாவை கூட்டிகிட்டு போனாங்களே அந்த நர்ஸோடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ரவுடிங்க பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸை வந்து மடக்கிடுறாங்க. அப்போது அந்த நர்ஸை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேக்கில் வச்சுருந்த இன்ஜெக்ஷனை எடுத்து அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா போட்டுடுறாங்க. அப்போது அந்த இன்ஜெக்ஷனை குத்திட்டு அங்கேருந்து அந்த நர்ஸ் வந்துட்டு ஓடி போகிறாங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக கார்த்திக் அந்த இடத்துல வந்து அந்த நர்ஸை காப்பாற்றி தீபாவை காப்பாற்றுவாங்களா ரவுடிங்கிட்ட இருந்து அப்படிங்கிறத நம்ம இங்கே வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு அதிரான சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.